இன்னைக்கு நாம பாக்குறோம், பெரிய கோயில் விழா நடக்கிறது. அதுல கோயில் அறங்காவலர்கள் தான் அந்த விழாவை முறைப்படுத்துவார்கள். நீங்க முறைப்படுத்தாம பெரும் கூட்டத்தெல்லாம் நடத்த முடியாது. அதனால விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுகிற சக்தியை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு வலிமையான தொண்டர் படையையும் இளைஞர் அணியையும் அவர் உருவாக்கணும். மேல் வருகிற காலங்களில் இந்த கூட்டங்களை முறையா நடத்தணும்னா அவர்கிட்ட ஒரு வலிமையான இளைஞர் அணி வேணும். அவர்கள் கூட்டங்களை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா போலீஸே எல்லாருக்கும் செய்ய முடியாது. இப்ப சொல்றாங்க, முதலமைச்சருக்கு அவ்வளவு காவல் அதிகாரிகள் வரவில்லையா, ஏன் இங்க வரல? நீங்க ஒரு காவல் அதிகாரி எங்கெங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான சில வரைமுறைகள் இருக்கின்றன. இப்ப பிரதமர் வருகிறார், பிரதமருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை விட கொஞ்சம் குறைச்சலாதான் இருக்கும். தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா பிரதமரை விட எதிர்கட்சி தலைவர் அனுபவம் வாய்ந்தவரா இருப்பார், பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தவரா இருப்பார். ஆனாலும் கூட அதிகாரத்துல பிரதமர் முதன்மையானவராகவும் எதிர்கட்சி தலைவர் இரண்டாமானவராக தான் வருகிறார். அதற்கேற்ற படைப்பிரிவுகள் தான் அவருக்கு அனுப்பப்படுகின்றன. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆளுநருக்கு என்று ஒரு விதமான முறை இருக்கிறது. நீங்க ஆளுநரும் முதலமைச்சரும் போனா ஆளுநர் தான் முதல்ல வரவேற்கப்படுகிறார், முதலமைச்சர் இரண்டாவதாகத்தான் வரவேற்கப்படுகிறார். அதே மாதிரிதான் காவல்துறையினுடைய பாதுகாப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிற பாதுகாப்பு எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது இயலாது. எனவே அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், நிகழ்ந்துட்டது. இனிமேல் கூட்டம் நடத்துகிறவர்கள் முடிந்தவரை தங்களுடைய பாதுகாப்பிற்கு தங்களுடைய தொடர் அணியை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சியிலையும் அது இருக்கு. விஜயும் விரைவில் அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதை அரசியலாக்க வேண்டாம். இதை நாம் மனிதாபிமான நோக்கத்தோடு பார்த்து ஒரு முடிவு செய்வோம். அவசரப்பட்டு குற்றம் குறை சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய